பெருமைப்படுத்தி பூரிக்க வைக்கின்ற வித்தை கற்ற போராளிகளின் கோட்டை கொத்தளம் தர்மபுரி மண் மாத்திரமல்ல, பாசத்துக்குரிய மண்ணும் கூட. இங்கே பிறக்கவில்லை என்றாலும் இன்னொரு பிறவி வாய்க்கும் என்றால் அப்போது தர்மபுரியில் தான் பிறக்க வேண்டும் என்று மனமென்று ஐயா அவர்கள் பேசியது நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைத்து பார்க்கின்றேன். இந்த மண்ணோடும் மக்களோடும் மாறாத அன்போடும் பாசத்தோடும் இன்றும் என்றும் களமாடும் போராளிதான் நம்முடைய ஐயா அவர்கள். அரசியல் பாதையில் தான் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றிலும் ஐயா அவர்களின் தோளோடு தோல் நின்ற போராளி மக்கள் தொகுப்பு தர்மபுரி மண்ணில் நம்முடைய சொந்தங்கள் தான் என்றால் அது மிகையல்ல. நம்முடைய பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த பிறவியிலும் ஐயாவின் மக்களாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை போல இந்த மண்ணின் மக்களாகவும் எனக்கு பிறவி கிடைத்தால் நான் பெரிதும் மகிழ்வேன். என் குடும்பம், குழந்தைகள், உற்றார், உறவினர், உடல்நலம் இவையெல்லாம் எனக்கு முக்கியம்தான் என்றாலும் இவை எல்லாவற்றையும் விட எனது தந்தையும் தாயையும் நான் பிறந்த இந்த சமூகத்தையும் நமது உயிரிலும் மேலான இந்த இயக்கத்தையும் நான் முக்கியமாக கருதி நேசிக்கிறேன். அதற்காகவே என் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள இதயத்துடன் முன்வந்து உங்கள் முன் நிற்கிறேன். இன உணர்வில் எந்த மாவட்டத்தையும் விட முன்னணியில் இருந்து ஐயாவுக்கு பெருமை சேர்க்கும் உங்கள் அனைவரையும் நன்றியோடு நான் வணங்குகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். வண்டியை பார்த்தாலே இளைஞர்கள் பெரும்பாலானோர் மருத்துவர் ஐயா அவர்களின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தால் பயன் பெற்றவர்கள் என்றால் நன்றி மறவாமல் அவர்கள் எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் பக்கத்தில் அணிவகுத்து நிற்கின்றனர். நமது ஐயா அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அவர் நடந்து வந்த பாதையில் தாலி குத்திய கற்களையும் நெஞ்சை தொட்ட வெற்றியும் கொடிய வசல்களையும் புன்னகையோடு பொருட்களில் அனைத்தையும் கடந்து வந்த உறுதியான மனதிற்கு சொந்தக்காரர் நமது ஐயா அவர்கள். அவரால் அரசியலில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அவருக்கு எதிரே நின்று களமாடும் சூழலிலும் நம்பிக்கை துரோகத்தையும் நய வஞ்சகத்தையும் விழித்து மேலேறி சென்று வாழ்வை சூடும் வல்லமை மிக்கவர் நம்முடைய ஐயா அவர்கள். சதிகளும் துரோகங்களும் பகலவன் முன்னே பறந்து போகின்ற பணியை போல மறைந்து போகும் என்பதை நாம் விரைவில் பார்க்க போகின்றோம். அதிகமாய் ஆர்ப்பரிக்கும் அதிர்வலைகள் மிக விரைவில் அடங்கி போகும், ஒடுங்கி போகும். உண்மைக்கும் உழைப்புக்கும் உரிய மரியாதை விரைவில் கிடைத்தே தீரும். இன்றும் உடல் தளராமலும் உள்ள உறுதி குறையாமலும் அரசியல் களத்தில் துடிப்போடு நிற்கிற நமது ஐயா அவர்களின் விரல் பிடித்து நடக்கின்ற நம்மை எவராலும் வீழ்த்த முடியாது. இரக்கத்துக்கு இடமில்லாத இந்த அரசியல் களத்தில் ஐயாவின் மகள் என்ற முறையில் அவருக்கு அருகில் இருந்து கடமையாற்ற வேண்டிய தேவையும் அவசியமும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு இன்றைய களச்சூழல் தான் உண்மையான காரணம் என்பதை நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மக்கள் பணியாற்றும் மாமனிதர் ஐயா அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் அருகிருந்து பணி செய்யவும் அவரது நல்ல நோக்கங்கள் விரைவில் உடனிருந்து ஒத்துழைக்கவும் உடன்பிரிந்து உங்கள் முன்னே உறுதி ஏற்கின்றேன். ஐயாவின் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக உங்களில் ஒரு முன்னணி தொண்டராகவும் இருக்க வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் முன்னணியோடு உங்களுக்கும் என்றென்றும் நன்றியோடும் விசுவாசத்தோடும் கடமை ஆற்றுவேன் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கிறேன். நம்முடைய ஐயா அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்ட வல்லமை கொண்ட பெரும் சக்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி செய்வோம். அனைவருக்குமான சமூக நீதியை நிலைநாட்ட வைப்போம். மத்திய மாநில அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்த திட்டங்களை நீக்குவோம். நம்முடைய ஐயாவின் மேலான களப்பணியில் வெற்றி விரைந்து வருவதை நிச்சயமாய் நம்புவோம். ஒற்றை தலைமையாக ஐயா இருக்கும் வரை தோல்வி நமக்கு இல்லை. தொடர்ந்து ஒற்றுமையுடன் போராடுவோம். தேர்தலிலும் தனி இடஒதுக்கீடு போடுவோம், வென்று காட்டுவோம் என்று உறுதியளிக்கிறோம். இந்த நம்பிக்கையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் முன்னால் நின்றிருக்கின்றேன். இந்த இயக்கத்தின் ஒரு தொண்டர் என்பதை விட பெரும் வேறு எதுவும் இருக்க போவதில்லை என்பதை பெருமையோடு பகிர்ந்து கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.